அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விகார்ட் டெப்ளேசரில் HI எரர் தான் பார்க்க போகிறோம். டெப்ளேசர் மாடல் வந்து VEW400 ப்ளஸ் தான். பார்த்திங்கன்னா ஆன் பண்ண உடனே வந்து HI எரர் வருது. இந்த ப்ராப்ளம் எதனால் வரும்னா, ஹை வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் இண்டிகேட் பண்ணும், இல்லை டெப்ளேசரில் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம டெப்ளேசரை வந்து கைட்டிட்டு இந்த PF ரிலேக்கு கொடுப்பாங்க பேரலாக. இந்த PF செக் பண்ணுவோம். இந்த PF போயிருந்தாலும் HI எரர் வரும். ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணுவோம். ஒவ்வொரு ரிலேக்கும் ஒவ்வொரு PF கொடுத்துருப்பாங்க. இது வேல்யூ செக் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு ரிலேக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. இந்த PF 3 ரிலேக்கு 3 PF கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கைட்டி செக் பண்ணலாம். PF செக் பண்ணுற மோடு செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3.3 UF காமிக்குது. இது 2.6 தான் காமிக்குது. இது போயிட்டு இருக்குது. இதை மாற்ற வேண்டியது வரும். அடுத்ததும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஒன்று மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். டீசால்ட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஓர வச்சுடுவோம். புதுசு ஒன்று எடுத்துப்போம். புதுசு இதுதான். புதுசு இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்க்கலாம் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு. கரெக்டாகவே இருக்குது. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் ஆகாமல் இருக்க பார்த்துக்கணும். அதனால் அடியில் ஒரு பேப்பர் வச்சேன். இப்பயும் திருப்பி HI எரர் தான் வருது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிலே போய்ட்டுறதுக்கு இந்த ரிலே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ரிலே போயிருந்தாலும் வந்து இந்த ப்ராப்ளம் வரும். மெயினாக ரிலே போயிருந்தால் தான் இந்த HI எரர் வரும். இல்லை கரண்ட் சென்சார் போயிருந்தாலும் நம்மளுக்கு HI எரர் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரிலே மாற்றி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க, எந்தெந்த செட்டில் எந்தெந்த லீடு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ஃபிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். திருப்பி HI எரர் தான் வருது. பக்கத்தில் இருக்கிற ரிலேவும் போயிட்டு இருக்குது. அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஏதாவது ஒரு ரிலே தான் போயிருக்கும். இந்த டெப்ளேஸில் ஏகப்பட்ட ப்ராப்ளம். 2 ரிலேவும் போயிட்டு இருந்தது. PF ஒன்று போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணியாச்சு. அவுட்புட் நார்மலாக வந்துடுச்சு. 230 வோல்ட்டு தருது பாருங்கள். ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்புட் பக்காவாக இருக்குது. HI ப்ராப்ளம் இருந்தால் எந்த பிரச்சனைலாம் வரும். ரிலே ப்ராப்ளம், PF ப்ராப்ளம்லாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.